Hi friends, welcome to Yasmuji kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல அட்டகாசமான கேசரி தாங்க செய்ய போறோம். அல்வா போல வாயில வச்சதும் கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரா செஞ்சிரலாங்க. இது பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப சூப்பராவும் சொல்லியிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிரேன். கடாய் ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். ஹோம்மேட் நெய் தாங்க சேர்க்குறேன். இது ஏற்கனவே நெய் எப்படி எடுக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கூட 50 கிராம் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 50 கிராம் திராட்சையை சேர்த்துக்குவோம். திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பெல்லாம் வந்ததும் இது ரெண்டையும் ஒரு பவுலில் மாற்றிக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே நெய்யில் நம்ம 250 கிராம் ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யோடு சேர்ந்து நல்லா ரவா பொன்னிறமாக வறுபடட்டும். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு மணலாக நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு சிறிய துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்குறதுனால ரவா கேசரியில் நம்ம இனிப்பு சேர்க்கும்போது நல்லா தூக்கலாக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போதும் எல்லோரும் நார்மலாக ஏலக்காய் தான் சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நான் பட்டை சேர்க்குறேன். பட்டையோட வாசனையும் இதில் நல்லாயிருக்கும். இப்போ ரவா எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவு 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்குவோம். எல்லோரும் தண்ணியை கொதிக்க வச்சு தாங்க சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரவா நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் ரவா கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வாயில் வைக்கும்போது கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வந்துடுங்க. இப்போ இதில் கேசரி கலர் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரவா அந்த மாதிரி கெட்டி பதமாக வந்துருச்சு. தண்ணியெல்லாம் உறிஞ்சி இப்போ இந்த ஸ்டேஜில் 250 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதில் கால் கப் அளவு சேர்த்துக்கங்க. கூடவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டலாம். சுகர் சேர்த்து நல்லா கிளறினதும் மெல்ட் ஆகி நல்லா தண்ணியாக வந்துடும். தண்ணி ஆயிடுச்சுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம கிளற நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம ரவாவை நல்லா வறுக்கிறதுல வாங்க இருக்குது. நல்லா வறுத்துட்டோம்னா கேசரி நல்லா மணலாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வறுபடலைன்னா வாயில் கம் மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நெய் சேர்த்து கிளறும்போது பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக ரவாவும் தண்டாமல் நெய்யும் தண்டாமல் அழகாக வரும். இதுலேயுமே ஒட்டாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதாங்க பர்ஃபெக்டான ரவா கேசரி. இப்போது நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. தனியாக நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ கிளறி விட்டுடலாம். நல்லா சுருண்டு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ரவா அல்வானே சொல்லலாம். அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். நம்ம பவுலில் மாற்றியும் அல்வா போல் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் வச்சு கட் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னா பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேசரி அதை சேர்த்துட்டு சமப்படுத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியும் பீஸாக எடுத்தும் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரவா கேசரி சூப்பராக செஞ்சாச்சுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.